السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெற்றோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் எங்களுடைய குழந்தைகள் சிறு பிராயத்திலே மரணித்து விட்டார்களா, அல்லது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முதலாவது குழந்தை மரணித்து விட்டது, மரணத்தை சந்தித்து விட்டது, அதுபோன்றே சில மாதங்களில் சில வருடங்களில் இரக்கம் காட்டி அன்பு காட்டி செல்லமாக வளர்த்த குழந்தை எம்மை விட்டும் பிரிந்து விட்டது என்ற அந்த மரண சந்தர்ப்பம் இன்னும் அந்த நினைவுகள் எம்முடைய உள்ளத்தில் அதாவது நீங்காமல் குடிகொண்டிருக்கின்றதா? இதோ அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கான சமர்ப்பணம். உண்மையில் நெருங்கிய உறவுகள், நெருங்கிய குடும்பத்தினர்கள் ஒருவர் அல்லது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிரிகின்ற போது அது பெரும் ஒரு கவலையையும் பெரும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொறுமையை கையாளும்படிதான் மார்க்கம் எமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே அல்லாஹும் சூரா பக்கராவிலே 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல நபுலு வண்ணக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு, வல் ஜூ, இன்னும் பசியை கொண்டு, வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்திலே நெருக்கடியை ஏற்படுத்தி, வல் அன்ஃபுஸ், இன்னும் உயிர் சேதங்களை, எம்முடைய நெருங்கிய உறவுகளுடைய மரணத்தை, நெருங்கிய உறவுகளுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து எங்களை சோதிக்கின்றான். அந்த அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் வபஷிரி ஸாபிரீன், நபியே பொறுமையாக இருக்கும்படி நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அப்படியாப்பட்ட சோதனைகள் ஏற்படுகின்ற போது قالوا إنا لله وإنا إليه راجعون, நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்லுங்கள். எனவே அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சுக்களை பேசி, இஸ்லாத்துக்கு முரணான பேச்சுக்களை பேசாமல் தவிர்ந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஏற்றுக்கொள்வது தான் பொறுமை. சகோதரர்களே, பொறுமை. ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், உங்களுக்கு சோதனை வருகின்ற போது நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதினால் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். குழந்தையை அதாவது இழந்திருக்கிறோமா, அதைவிட சிறந்த குழந்தையை, அதைவிட அழகான குழந்தைகளை, எமக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் நிச்சயம் தருவான். எனவே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், என்னுடைய கணவரை போன்ற சிறந்த ஒரு கணவரை நான் இனி பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அருமைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை வைத்தவனாக நான் அந்த ஹதீஸை நம்பிக்கை வைத்தவனாக, ஆதரவு வைத்தவனாக இந்த துஆவை ஓதினேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற துஆவை ஓதினேன். இந்த துஆவை ஓதினால் என்ன சிறப்பு? இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது இழந்தது கணவனை, சிறந்த கணவன் வேறு கிடைக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை வைத்து இந்த துஆவை ஓதினார்கள். அருமைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே அல்லாஹ் ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கணவனாக கொடுத்து விட்டான்.
எனவே இந்த துஆவை நம்பிக்கையோடு ஓதுங்கள். அல்லாஹ் சிறந்த குழந்தைகளை, அதாவது தாய்மார்களாகிய பெற்றோர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அதுபோன்று இப்படியாப்பட்ட சோகங்கள் எமக்கு மாத்திரமல்ல, எம்முடைய அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட, அதாவது அவர்களுடைய ஒரு குழந்தை இப்ராஹிம் என்ற குழந்தை 1.5 வயது, சுமார் 18 மாதங்கள் இருக்கும் பொழுதே மரணத்தை தழுவியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையை கையிலே ஏந்தியவர்களாக கண்ணீர் வடித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய ஏற்பாட்டை நம்பி இருக்கக்கூடிய நீங்களுமா கண்ணீர் வடிக்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு ததுமா. என்னுடைய உள்ளம் கவலைப்படுகிறது, கண்ணால் கண்ணீர் வடிகிறது. வல நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுக்கு முரணான, இஸ்லாத்துக்கு முரணான மாற்றமான எந்த ஒரு பேச்சையும் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தார்கள். எனவே அப்படி பொறுமையாக இருந்தால் குழந்தைகளை இழந்து உண்மையிலேயே கவலை இருக்கும். உண்மையிலேயே அந்த நினைவுகள் வரும் பொழுது பெரும் ஒரு கவலை ஏற்படுத்தும் பெற்றோர்களுக்கு. ஆனால் பொறுமையாக இருந்தால் கூலி என்ன தெரியுமா? அந்த குழந்தையினுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்லுகிறான், கேட்கின்றான், குழந்தையினுடைய ரூஹை எடுத்து செல்லும் பொழுது பெற்றோர்கள் பொறுமையாக இருந்தார்களா அல்லது முரணான ஏதாவது பேச்சுக்களை பேசினார்களா? உண்மையிலேயே பெற்றோர்கள் பொறுமையாக இருந்தால் சுவனத்திலே மாளிகை கட்டப்படுகிறது. அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த், புகழ் மாளிகை என்று பெயரிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு ஒருவர் அடிக்கடி வரக்கூடியவராக இருந்தார். அவர் வரும் போதெல்லாம் அவருடைய குழந்தையை அழைத்து கொண்டே வருவார். ஆனால் ஒரு நாள் அவர் வரும் பொழுது அவருடைய பிள்ளை இருக்கவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன விடயம் இன்றைய நாள் குழந்தையை காணவில்லையே? சொன்னார்கள், என்னுடைய குழந்தை மரணித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை மரணித்து விட்டார் தான், ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது பொறுமையாக இருப்பதை போன்று விளங்குகிறது. அதனால் சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மரணித்ததன் பின்னால் எந்த வாயிலால் சுவர்க்கத்துக்குள் நீங்கள் நுழைந்தாலும் உங்களுடைய மகன் உங்களை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள். எனவே பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, குழந்தையை இழந்து விட்டீர்களா? தாங்க முடியாத கவலையிலே, தாங்க முடியாத அதாவது நினைவிலே, மறக்க முடியாத நினைவிலே நீங்கள் அதாவது இருக்கின்றீர்களா? இதோ உங்களுக்கான சமர்ப்பணம். இந்த கூலியெல்லாம் இருக்கிறது. பொறுமையாக இருங்கள், ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள். அதுபோன்று உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் மாளிகை கட்டப்படும். உங்களுடைய குழந்தையோடு சுவனத்தில் இருக்கலாம். நீங்கள் சுவர்க்கம் செல்லும் பொழுது உங்களுடைய குழந்தை உங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுமையாக இருங்கள், நினைவுகளை விடுங்கள், இந்த நன்மாராயங்களை நினைத்து சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பாக்கியத்தை இழந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அதுபோன்று நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.